இதோட மெயின் இன்டென்ஷன். இப்போ ஒரு கிரிமினல் கேஸ் கூட விட்டுறலாம் சார். ஒரு கிரிமினல் கேஸ் கூட சம்மன வாரண்ட்ட வந்து அது போலன்னா ஒண்ணும் போலீஸ்லேருந்து ஒரே ஒரு ஃபோன் வரும். ரிப்ளை குடுத்துறோம்னு சொன்னா அது கூட முடிஞ்சு போச்சு. பட் இது அப்படி இல்ல. ஏன்னா, அது பிரச்சனைய பார்த்துக்கலாம். ஆனா இந்த பிரச்சனை அப்படி இல்ல. ஏன்னா வருங்காலத்துல உங்க லைஃப் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். வருங்காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள பசங்க படிப்புக்கு, உங்களோட செலவுக்கு எப்படி இருந்தாலும் இனி டிஜிட்டல் கரன்சி தான் முக்கியம். இனி செக் கேஸ்லாம் வேலையே ஆகாது. செக்லாம் இனிமேட்டு யாரும் குடுக்குறதும் இல்ல. எல்லாமே டிஜிட்டல் ஆர்டிஎஸ், ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், டிரான்சாக்ஷன் இப்படி தான் போகுது. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா யுபிஐ, இந்த கூகுள் பே இந்த மாரி வந்து ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாரி தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு யுபிஐ பிளாக் ஆச்சுன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. சாதாரணமா ஒரு டிரான்சாக்ஷன் ரூ. 10,000 போட்டீங்கன்னா உடனே போகாது. அந்த ரூ. 10,000 ஸ்ப்ளிட் பண்ணி 2,000, 2,000 போட்டீங்கன்னா போயிரும். ஏன்னா அது யுபிஐ வந்து அவங்க சந்தேகப்படுறாங்க. ஸோ அங்க அப்ரூவ் குடுத்தா தான் போ முடியும். சாதாரண விஷயத்துக்கே ஒரு யுபிஐல அனுப்புறதுக்கே கூகுள் பேல வந்து திணர்றோம். ஒரு 50,000 அனுப்புறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா, அது போ மாட்டேங்குது. சேஃப்டிக்காக நான் பிளாக் பண்ண அனுப்ப மாட்டோம்னு சொல்லுது. அதுக்கப்புறம் 50,000 பிரிச்சு 5,000, 5,000, 5,000 போட்டா போதும். ஸோ அவ்ளோ வந்து யுபிஐல பார்க்கும்போது, இந்த மாரி ஒரு மெயில் போட்டு உங்க அக்கவுண்ட்ட பிளாக் பண்ணிட்டா, எத்தன அக்கவுண்ட்டுக்கு மாறுவீங்க? இந்தியால எத்தன அக்கவுண்ட் உங்களால எடுக்க முடியும்? ஸோ இதனால என்ன செய்யலாம்? அப்படின்றத வந்து நான் ஏற்கனவே பல தடவ சொல்லியிருந்தாலும், இன்னும் ஒரு தடவ இன்னைக்கு நான் தெளிவா சொல்றேன். உங்களுக்கு முதல்ல பிரச்சனை ஆரம்பிக்கிறதே ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் தான். இந்த ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் உங்களுக்கு வந்தாலே நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல அத எடுத்து உடனே என்ன பண்ணலான்றத அட்வொகேட்ட கண்டிப்பா கேட்கணும். அப்படி இல்லையா, உங்களால படிக்க முடியுமா? அத படிச்சுட்டு உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? அப்படின்றத பார்க்கணும். ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வந்துச்சுன்னா, நாம என்ன பண்ணணும்னாக்கா, அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆவறதுக்கு முன்னாடி நம்ம ரிப்ளை போட்டுறணும். இப்போ இன்வொகேயிங் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இது வருது. இது இன்வொகேயிங் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் என்னன்னா, ஆர்பிட்ரேஷன் ஆரம்பிக்கிறேன்ற ஒரு நோட்டீஸ் வரும். ஸோ இத அவங்க குடுக்காம இருக்க முடியாது. உங்க ரிஜிஸ்டர் மொபைலுக்கு சென்ட் பண்ணிட்டேங்கிறத காமிக்கிறதுக்காக. அதான் ரிஜிஸ்டர் மெயில செக் பண்ணீங்கன்னா, இன்வொகேயிங் ஆர்பிட்ரேஷன் இது வரும்போது நிச்சயமா அதையும் நீங்க அட்வொகேட்ட குடுத்துறணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஏத்த மாரி ஒரு மெயில சென்ட் பண்ணிருவாங்க. மெயில சென்ட் பண்ண அவனுக்கு மெயில் போய் எப்படி இருந்தாலும் மெயில் போயிரும். மெயிலே போகலனாலும் போஸ்டலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். அந்த காப்பியாவது வச்சிருப்போம். ஸோ நாளைக்கு அவன் வந்து போகும்போது யோசிப்பான். சரி நம்ம மெயில் வந்திருக்கு. நாம வந்து இந்த அக்கவுண்ட்ட பிளாக் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். ஆர்பிட்ரேஷன் இது முழு வீடியோ அல்ல, அதில் ஒரு பகுதி. கம்ப்ளீட் வீடியோ பார்க்க வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோ.